வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தாவேக ஆட்சியில் கோயில் நிலங்கள் தாரை வார்க்கப்படுகின்றன என்ற செய்தி வந்திருக்கிறது. பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை தனியாருக்கு தாவேக அரசு தாரை வார்த்திருக்கிறது. அதுவும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் 2025ஆம் ஆண்டு அன்றைய இந்து சமய அறநிலையத்துறையினால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலம் இன்றைக்கு தாவேக ஆட்சியில் மீண்டும் தனியாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தாவேக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை காக்கின்ற லட்சணமா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதேபோல் திருச்செந்தூர் கோயிலுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகுதான் அங்கே லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்ற ஒரு செய்தியை தாவேகாவை சேர்ந்த ஒருவரை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு பலமுறை இது குறித்த புகார்களை அவருடைய அமைச்சருடைய தனிப்பட்ட பக்கத்திற்கு அனுப்பியும், அவர் சொன்ன இமெயில் ஐடிக்கு அனுப்பியும் கூட இதுவரை அவர் பார்த்திருக்கிறார். ஆனால் அதற்கு எந்த பதிலும் அவர் தரவில்லை என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். என்றால் இந்து சமய அறநிலையத்துறை இப்பொழுது கோவில்களை மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்கின்ற வேலையை தாவேக ஆட்சியில் செய்து வருகிறதா? அதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நோக்கமாக இந்த அரசு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் லஞ்சத்தை ஒழிக்கிறேன் என்று, லஞ்சம் என்று கேட்டால் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொன்ன முதலமைச்சர் விஜய் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்? எங்கே இருக்கிறார்? வாய் திறந்து இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். 3 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நாகநந்தினி மேடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் 2021 25 வரை பார்த்தீங்கன்னா கோவில் நிலங்களை, தனியார் ஆக்கிரமித்திருந்த கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டன. அதாவது ஒரு 8107 ஏக்கர் நிலங்கள், அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்போ மீட்கப்பட்ட நிலங்களை தான் நாம் கடந்த ஆட்சி காலங்களில் நாம் பார்த்தோம், செய்திகளில் வந்தது. ஆனால் தாவேக ஆட்சியில் பழனி தண்டாயுதபாணி கோயிலினுடைய நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அது சட்டவிரோதமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னாலே இவங்க வேற ஒரு ஹேஷ்டேக் அடிச்சுட்டே இருந்தாங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது. ஆனா உண்மையா சொல்லப்போனா நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட 8148 ஏக்கர் நிலங்கள், அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்த நிலங்களை மீட்டெடுத்திருக்கிறோம். மேலும் 2.3 லட்சம் ஏக்கர் நிலங்களை அளவீடு செய்யப்பட்டு அதையும் பாதுகாக்கப்படுற உள்ள நிலையில தான் நம்மளோட இதுல இருந்திருக்கு. இதை தாண்டி தங்கம், அதை சார்ந்து கோயிலுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய பணிகள், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது, அதாவது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதை விட இந்த சட்டப்பேரவை தொடங்கும் போதே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், கோயில் சொத்து கோயிலுங்களுக்கு தான் நாங்க செய்வோம், அதாவது அதுக்குதான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அதுக்காக நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாங்க, கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கோயிலுக்கு தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த மாதிரியான அடிப்படையில இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே அவருடைய தலைவர் மாதிரியே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிஎம் சார் மாதிரியே ரொம்ப மாசான டயலாக் எல்லாம் பேசி, பார்க்கிங்கான நிலத்தை நாங்க மீட்டெடுத்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா குன்னூர்ல அப்படின்னு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சாரு. அப்புறம் நீங்க இப்போ பேசும்போதே சொன்னீங்க திருச்செந்தூருடைய நிலை இப்ப எவ்வளவு இருக்கு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, போன வாரம் சமூக வலைதளத்துல வந்துட்டு இருந்துச்சு, திருச்செந்தூர் கோயில்ல உண்மையாலுமே எந்த அளவுக்கு கட்டுமான பணிகள் இந்த கடந்த திமுக பீரியட்ல நடந்து முடிஞ்சதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் அது முழுசா நிறைவு பெறல. இருந்தாலும் எந்த அளவுக்கு பார்த்தா அந்த வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு, அவ்வளவு வேலை நடந்துட்டு இருந்த போது கூட மக்கள் என்ன சொல்றது, கூட்ட நெரிசல் தவிர பெருசா வேற எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, சமூக வலைதளத்துல போன வாரம் தான் கரெக்டா ஒரு 6 நாளைக்கு முன்னாடி எல்லாம் முகூர்த்த மூடிட்டு நடந்து போனாங்க. ஏன்னா அந்த துர்நாற்றம் அவ்வளவு மோசமா வந்துச்சு. அது திருச்செந்தூர் கோயில்ல பக்கத்திலேயே, அதாவது அந்த சண்முக விலாச சம்திங் அந்த வாயிற்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே போச்சு. ஆனா அதை
சரி செய்ய சொல்லி காலையிலிருந்து மக்கள் சொல்லியும் கோயில் நிர்வாகம் எந்த விதமான ஒரு பொருட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை. அப்ப இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க இப்பதான் இவங்களோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சது. அதான் என்ன சொன்னாரு அவரு சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட் செய்யக்கூடாது, ரைட்டா? இந்த டயலாக் பேசிட்டே கரூர்ல என்ன பண்ணாரு, ஸ்வீட் செய்யறதுக்கு தான் கொடுத்தாரு. அந்த விஷயமே இப்ப பெருசா போயிட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு கோவில், அதாவது என்ன சொல்றது, முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னா நான் வேல் எடுத்து காமிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடி வேல் எடுத்து காமிச்சு நானும் ஒரு இந்துக்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா ஒரு ரீல்ஸுக்கு மட்டும், ஷார்ட்டுக்கு மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்களே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த 1.4 ஏக்கர் நிலம் 2025 வரைக்கும் வேற ஒருத்தரால் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருந்துச்சு. யார் பேர்ல இன்னைக்கு கரையம் செய்யப்பட்டிருக்கோ அவரே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அன்னைக்கு சட்ட போராட்டம் பண்ணி இந்த 1.4 ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் அது பார்க்கிங் நிலமாவே மாறுது. முதல்ல அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம், நாங்க ஊழலே செய்ய மாட்டோம், ஊழலுக்கு எதிரான சக்தி, அப்படி தூய சக்தி அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு இந்து மக்களுக்கு தீய சக்தியா மாறி இருக்கா தாவேக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா ஆட்சி பொறுப்பு கேட்டு எங்களுக்கு இன்னும் 2 மாசம் தாங்க ஆச்சு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கொடுங்க, மக்களுக்கு நல்லது செய்ய நேரம் கொடுங்க, இப்படி எல்லாம் டயலாக் பேசக்கூடிய இவங்க இன்னைக்கு இந்த 2 மாசத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 கோடி மதிப்பிலான முருகருடைய சொத்தை இன்னைக்கு அனாமத்தா இன்னொருத்தருக்கு தாரவாத்தி கொடுத்திருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள பிளே பண்ணிருப்பாங்க மேடம். அதுலயும் பாருங்க எவ்வளவு அழகா, அதாவது இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் 60 நாள் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு அது புரியலையே. இதுக்கு மட்டும் டைம் தேவைப்படாதா? அதுவும் வந்து அதாவது என்ன சொல்றது, அங்கிருந்த சப் ரிஜிஸ்டர், அங்கிருந்த ரெஜிஸ்டார அன்னைக்கு லீவு போட வச்சு புது ஒரு ரெஜிஸ்டாரா அந்த அன்னைக்கு உள்ள, அதாவது ரெஜிஸ்டரா வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டரா போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு யாரு, அதாவது அந்த கோவிலினுடைய இணை ஆணையரா இருப்பார்ல திரு மாரிமுத்து அவர்கள், அவருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 2 நாள்ல பதவி உயர்வு. எப்பேற்பட்ட பதவி உயர்வு? இந்து அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையர், அதாவது ஹோல் ஸ்டேட்டுக்கே அந்த மாதிரி அதை மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் யார் கொடுக்குற தைரியம்? என்ன இதெல்லாம் மக்களுக்கு தெரியவே தெரியாது, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க செய்யறாங்களா அப்படிங்கறது நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே என்ன சொல்றாங்க, நாங்க இது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாரிமுத்து அவர்கள் யாரு? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த மாரிமுத்து அவர்களுக்கு இணை ஆணையரா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்கல்ல மேடம், இது யாரு கொடுப்பா? இது கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ளவர் அறநிலைத்துறை அமைச்சர். அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறவர் யாரு? நம்ம ரமேஷ் அவர்கள். அவரு சைன் பண்ணாம இவருக்கு அந்த பதவி உயர்வே கிடைக்காது. ஆனா இந்த மாரிமுத்து அவர்கள் மேல முன்னாடியே திமுக ஆட்சியிலிருந்தே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு அப்ப இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இதெல்லாம் யார் செக் பண்ணணும்? ஒரு அறநிலைத்துறையில மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் எந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத செக் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை யாரோட வேலை? ரமேஷ் அவர்கள் தான் செஞ்சிருக்கணும், அமைச்சர் ரமேஷ். ஆனா அதெல்லாம் செய்யாம பிளைண்டடா ஒரு சைன் போட்டு அவருக்கு பதவி உயர்வும் கொடுத்திருக்கிறாருன்னா இது எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நடந்திருக்கு? அப்போ இதுல பெரிய ஒரு தொகை வர இருந்திருக்கு. இது வந்து ரமேஷ் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்குமா? இந்த ஊழல் எப்படிப்பட்ட ஊழலா மாறி இருக்குன்னு பாக்கணும். இன்னொன்னு, இந்த பத்திரம் பதிச்சுட்டாங்க இல்லையா 2 உரிமையாளர்கள், அவங்க இந்த 110 கோடி மதிப்பிலான இந்த சொத்தை 2 கோடிக்கு வாங்கினாங்கன்றது விஷயம் இல்ல. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த அரசு, இந்த தாவேக அரசு மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் 110 கோடியை யாருக்கும் தெரியாம இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுத்து, இந்த பக்கம் முருகன் கோயில அதாவது என்ன பஞ்சாமிரதம் மட்டும் விற்க 110 கோடி வருமானமா அப்படின்னு சொல்லி மக்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து முட்டாளா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கே புரியல. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நம்ம ஹீரோ வராரு, இல்ல மேடம் சாரி சிஎம் வராரு கரூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பாத்துக்கோங்க எவ்வளவு ஏக்கர் நிலம், கரெக்டா 3084 ஏக்கர் நிலம். எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்க? 3 லட்சம் பேத்துக்கா? கிடையாது, அதுவும் 3000 பேத்துக்கு. இதுலயே யாருக்கும் இடிக்கல, எங்கயோ கணக்கு சரிபடலன்னு சொல்ல, என்ன ஒருத்தருக்கு 1 ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்திருக்காங்களா? கணக்கு போட்டு பார்த்தா அப்படித்தானே வருது. அப்போ கரூர்ல நாளைக்கு இடைத்தேர்தல் வரும்,
இடைத்தேர்தல் வரும்போது அங்க தாவேக சார்பா யார் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். அப்போ அந்த 3000 பேர்த்த மட்டும் டார்கெட் பண்ணி இந்த லேண்ட குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கோயில் சொத்து தூக்கி யாருக்கும் தெரியாதுன்ற ஆஸ்பெக்ட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கிற சாமானிய மக்களுக்கு கூடி வந்துருச்சு அப்படிங்கறதுதான். கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நம்ம பேசலாம். அதாவது ராமசுப்ரமணியன் சார், இப்போ என்னன்னா மக்களை ஏமாற்றினார், போலி வாக்குறுதி கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றினார். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, இன்னும் நிறைய பேர் நிறைய பகுதியினர் வந்து போராட்டங்களில் இறங்கி இருக்காங்க. ஏன்னா தாவேகா அரசு, விஜய் அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார், மோசடி செய்து விட்டார் அப்படின்ற குரல்கள் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பழனி முருகனையே ஏமாற்றி இருக்கிறது தாவேகா அரசு, இந்து சமய அறநிலையத்துறையும் அதனுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களும் அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்கு பதிலா புதிய அரசு வந்திருக்கின்றது, அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு டெஃபினட்டா உடன்பாடான எண்ணப்பாடு தான் உண்டு. ஆனால் ஒரு சில விஷயங்களை ஏற்கவே இயலாது அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு பார்க்கின்ற நாம் மிக வருத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பது பழனி சுமார் 2 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபாய்களுக்கு பிரைவேட்டா இருக்கக்கூடியவர்களுக்கு அது தானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி நந்தினி அவர்கள் குறிப்பிட்டது போல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல ஜஸ்ட் லைக் தட் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் யார் இருக்காரோ அவரை ரெகுலரா இருக்கக்கூடிய அவர்கிட்ட போகாம அவர் லீவ்ல போயிட்டு வேற ஒருத்தரை இன்சார்ஜா போட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அது 100 கோடி ரூபாய் சொத்து என்பது அதை வந்து வெறும் 2 கோடி ரூபாய்களுக்கு கொடுத்தார்கள் என்பது மிக 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 வருத்தத்திற்குரிய சமாச்சாரமாகும். இன்னும் சொல்ல போகிறேன், 100 கோடி ரூபாய் சொத்தை 100 கோடியே வாங்கி கொண்டு செய்தாலும் மிக மிக தவறுதான். ஏன்னா அது கோயில் சொத்து. அந்த கோயில் என்பது கோயில் என்பது அந்த கோயிலுக்கு மட்டுமே உரிமை உள்ள ஒரு இடம். அதை கொண்டு போய் நீங்க கொடுக்குறேங்கிறது, அதே வேலைக்கே நான் கிரைம் பண்ணி கொடுத்துட்டேங்கிறது என்று பேசுவது என்று மிக மிக தவறானது, இயற்கை இயலாது. ஒரு ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையவன் என்ற வகையிலே இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கின்றது. இரண்டாவதாக அந்த சகோதரி நந்தினி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல ஒரு 25,000 கோடி ரூபாய்கள் ஒர்த்து நிலங்களை இந்த கரூர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 25,000 கோடி ரூபாய்கள் ஒர்த்து நிலத்தை போய் இலவசமாக பட்டா போட்டு கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன அகதிகளா? அவர்களுக்கு நிச்சயமாக உரிமை உண்டுன்னா யாரு யூ டு டிசைட்? அவங்க தான் அகதி அல்லது இல்லை என்று சொல்வது எப்படி பொருந்தும்? மிக மிக தவறானது. அதாவது எவ்வளவு பெரிய கொஞ்சம் கூட பயமே இல்லாம கோயில் நிலத்தை கொண்டு போய் இதற்கு இப்படி எல்லாம் பயன்படுத்துவது என்பது மிக கண்டனத்திற்குரியது. நான் சொல்வதை கொஞ்சம் அந்த சரியான கோணத்தினை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் இது வந்து ஏதோ ஒரு கடினமான வார்த்தை சொல்றேன் அல்லது ஒரு மோசமான பேச்சாக இருக்கின்றது, தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னால் இந்த கோயில் நிலங்கள், கோயில் சொத்துக்கள் அவைகள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன அப்படின்னு சொன்னால் அது அந்த காலத்திலேயே ராஜா காலத்திலேயே அவங்க எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் கல்வெட்டுல, இந்த மாதிரி கோயில் சொத்துக்களை சூறையாடுகின்றார்கள், எடுத்து அபகரிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது சொந்த தாயை புணர்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவமாக முடியும், அதற்குரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஒரு எவ்வளவு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பாருங்க. ஆகவே எப்படி நீங்க அலோவ் பண்ண முடியும் இந்த கோயில் நிலத்தை கொண்டு போய்? எனக்கு நன்றாக தெரியும், 2 வால்யூம் கோயில் நிலங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தது, எப்படி அவைகளெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு அரசாங்கத்திற்கு திருக்கோயில்களுக்கு அதெல்லாம் சேர்க்கப்பட்டன அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் 2 வால்யூம் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒன்னொன்னுக்கும் சர்வே நம்பர், எந்த இடத்துல
இடம் யாருடைய பேர்ல இருந்து எப்படி அதை நம்ம ரெக்கவர் பண்ணினோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் 2 வால்யூம்ல இருக்கின்றது. ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வந்து என்ன இந்துக்களுக்கு விரோதி என்ற ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் பலர் எல்லாரும் இல்லை பலர் வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மையே. ஆனால் அவர்கள் செய்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்த இந்து மதத்திற்கு செய்தவர் யாருமே இருக்க முடியாது என்பது நான் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பேசுகின்றேன். ஏனென்றால் அந்த 2 வால்யூம்லையும் ரொம்ப தெளிவாக எவ்வளவு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கவர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒன்று அந்த எவ்வளவு நிலத்தை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப தெளிவாக அதோட இல்லாம அரசாங்கத்துக்கு அப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு SMS மெசேஜ் தட்டி விட்டா போற இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கின்றது, கோயில் நிலம் அபகரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு 24 hours உள்ள அங்க அதிகாரிகள் வந்துருவாங்க. அவங்க வந்து உடனே ஆய்வு நடத்தி அந்த மீட்டெடுப்பு நடவடிக்கை என்பது நடந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இந்த HRNC அந்த ஹை பவர்ட் கமிட்டி மெம்பர் என்கின்ற முறையில் எனக்கு இவர்களெல்லாம் நன்றாக தெரிந்த விஷயங்கள். அதனால இது அவர்கள் செய்தது ஒரு பெரிய நல்ல காரியம் என்பதை தாண்டி 25,000 கோடி ஒர்த்து நிலத்தை கொண்டு போய் நீங்க விற்கிறீங்க, எடுத்து விநியோகம் பண்றீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏழைகள் எளியவர்கள் அவர்கள் என்ன அகதிகளா, அவர்களுக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்கறதுங்கிறது வெறும் அபத்தமான பேச்சு. இன்னும் சொல்ல போனா நண்பர் இந்த திருக்கோயில்கள் அந்த அதுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற TR ரமேஷ் என்பவர் இதற்கு ஒரு கேஸ் போட போகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதோடு இல்லாம நான் இப்பொழுதே சொல்லி விடுகின்றேன், அந்த கேஸுக்கு யார் யாருக்கு ஆஜராக போகின்றார்கள் என்றால் டெல்லி இருக்கக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே ஆஜராக போகின்றார்கள். ஏனென்றால் இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஆகவே இதை நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று அவர்கள் எல்லாம் கருதுகின்றார். ஆகவே இந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பேர் இடர் வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இது வந்து 2 கோடி வந்து 100 கோடி வந்து 2 கோடிக்கு விற்பது என்பதும் தவறு. அதே போல கரூர்ல அகதிகளாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு நம்மவர்களுக்கே நிலத்தை கொடுக்கிறது என்பது மிக தவறு. இதெல்லாம் இப்பொழுதே முளையிலே கிள்ளி எறியல் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும் என்பதை நான் விலாவாரியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுவாக மஞ்சுளா மேடம், இப்போ கோயில் நிலங்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து விற்பதற்கெல்லாம் அங்கே வந்து அனுமதியே கிடையாது, தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு அங்கே இடமே கிடையாது அப்படிங்கிறதா அதில் இருக்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி கோயில் நிலத்தையும் சரி, அது கரூரில் அந்த மக்களுக்கு வழங்கியதும் அங்கிருந்த 4 கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தாவேகா அரசினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதை வந்து பேசுகிறாங்களோ அதற்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. இந்த கோவில்களெல்லாம் காப்பாற்றுறது நான் தான் ஒரு பெரிய பக்திமான், நான் வந்துட்டு எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, நான் வந்து இந்த மக்களுக்கானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் வேற ஒரு பார்வை எடுக்கிறாங்க இல்லையா? இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மோசமான ஒரு நிலைப்பாடு. இப்போது இந்த அமைச்சரவைக்குள்ள கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ ஒடுக்கப்பட்ட நலன் வந்து இன்னைக்கு பேணப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படித்தான் இருக்கா? அம்பேத்கர் சிலையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எங்கெல்லாம் இப்படி ஒடுக்கப்பட்டதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக ஏதோ ஒன்று நடக்குது. இப்போது நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒரு பெண், அதுலேயும் வந்துட்டு ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண். ஆனால் மணிப்பூரில் பழங்குடியின மக்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த வன்முறைக்கு எதிராக அரசு வந்து என்ன மாதிரியான திட்டங்களை எடுத்திருக்கு, அங்கே அமைதியை கொண்டு வருவதற்கு பாஜக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போது நீங்கள் யாரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான். அந்த மாதிரி இங்க வந்து வெறுமனே ஒரு அடையாளத்திற்காக, ஒரு அடையாள அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி அவர்களுக்கு எதிரான விஷயங்களையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இந்த திருவிழாக்கள்ல இது அல்வா விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்வா வந்து நல்ல அல்வா தான் சொல்றேன். அந்த அல்வாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ பெரிய தடியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே முந்திரி திராட்சை எல்லாமே அப்படியே தெரியும். நமக்கு வந்துட்டு ஆசையாக இருக்கும், ஐயோ முழுசாக முந்திரியை தான் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு பக்கம் தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த 3D டைமென்ஷனில் போட்டு காட்டிட்டு அந்த மாதிரி வந்து இருக்கும். பாவம் அவங்க வியாபாரிகள் அந்த அமௌண்ட்டுக்கு அப்படி தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம அந்த முந்திரிகளை பார்த்து எப்படி ஏமாறுவோமோ அதை போல தான் இன்னைக்கு வந்து அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னமோ கரூருக்கு வந்து போவதை திமுக அரசு தடுத்தது, இன்னைக்கு தான் அவங்க ஆட்சியிலேயே இல்லையே, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு பேசக்கூடிய இவர் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கோவில் அப்படின்றது அந்த பண்பாட்டினுடைய அடையாளம். பழைய காலங்கள்லாம் வந்து கோவில்களில் தான் நாடகம் நடக்கும், கோவிலில் தான் நடனம் இருக்கும், கோவிலில் தான் எல்லாரும் வந்து ஒரு கூடுற மாதிரியான ஒரு கூடுகை இருக்கும். இன்னும் கேட்டால் பழங்காலத்தில் போர் வீரர்களுக்கான பயிற்சியே அங்கே தான் நடக்கும். அப்போ ஒரு பண்பாட்டு தளத்தை வலிமைப்படுத்தணும்னா அதற்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை தான் பக்தர்கள் வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கு அப்படின்ற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சொத்துக்களை வந்து அபகரிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சிவ சொத்து குலநாசம் அப்படின்வாங்க. சிவனுடைய இது சொத்துக்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலமே வந்து நாசமாக போயிடும், அது இல்லாமல் போயிடும். இன்னும் கேட்டால் சிவபெருமானுக்கு படையல் போட்ட உணவை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு இங்கே விஷம் இருக்கிறதுனால அப்படி வருது. அடுத்தது சிவனுடைய கோவிலேருந்து நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா கையை இப்படி தட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதையும் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு காட்டுறதுக்காக. நம்ம ஊரில் கை தட்டின பண்டாரம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி எல்லாம் எந்த விதமான கவலையும் படாமல் எப்படி வந்து அந்த சொத்து கைமாறுது, அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியும் ஒரு நாள் லீவில் போயிட்டு வராரு. இது என்ன சினிமாவில் எடுக்கக்கூடிய டபுள் ஆக்ஷன், பதவி உயர்வு கொடுக்குறாங்க பாருங்க. இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் பாஜக அரசில் பார்க்குறோம். தனக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த நபருக்கு உடனே பதவி உயர்வு, உடனடியாக அந்த நபர் வந்துட்டு வேறொரு புனிதராக மாறிடுறார். நம்ம எங்கேயோ வெளி மாநிலங்களில் தான் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு பாருங்களேன். ஆனால் நம்ம என்ன தான் இங்கே பேசிகிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தூக்கி அந்த வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே புனிதர்களாக கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கு. மக்கள் கொஞ்சம் விழிப்படைந்தால்தான் இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மக்கள் விழிப்படையலைன்னு சொன்னால் இதை பற்றி பேசுறதே வந்துட்டு சரியா இருக்காதோ. அதாவது கவலை, நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையான கோயிலிலேயே வந்து தாவேகா அரசு கை வைத்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் வந்து அதை புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறோம். பேசுவோம். நாகநந்தினி மேடம், இப்போ திருச்செந்தூர் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து தடாலடியாக போய் ஆய்வு செஞ்சார். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு மாறுவேடமெல்லாம் போட்டுட்டு போனார். போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சில நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ அதே திருச்செந்தூர் கோயிலில் வந்து இதெல்லாம் நடக்குது, அபிஷேகத்துக்கு காசு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போடுறதுக்கு கூடுதலான தொகை வசூலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தரே சமூக வலைத்தளத்தில் போடுறாரு. அதுலேயும் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் திருச்செந்தூர் கோயிலில் இவ்வளவுக்கு வந்து லஞ்சம் தலைவிரித்தாடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம்? இதை ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன இருக்கு, இவங்க வந்து வெறும் டயலாக் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண குடும்பங்க, எங்க அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு, எங்க அப்பா ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு கையில ஐபோன் வச்சுட்டே பேசுவார். அதில் நான் வந்து அதை குறையா சொல்லணும்னு சொல்லல, ஆனா நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா அப்படின்றத நான் கேட்கிறேன். அன்னைக்கு ஏதோ ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு அப்படியே திடீர்னு காலையில எழுந்திரிச்சு அப்படியே போய் நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், எல்லாத்தையும் நான் பண்ணேன், எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், எல்லாத்தையும் நான் திருத்திடுவேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னு அந்த டிரான்ஸ்பரன்சி கவர்னன்சி இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்சி, அந்த டிரான்ஸ்பரன்சி இங்க இல்லையே. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க, விஜய் அண்ணா அப்படின்னு ஒரு பேரோட நம்ம சேர்த்தி நம்ம என்ன ரீல் போட்டாலும் நம்பிடுவாங்க. அப்ப நம்பிட்டு இவங்க அப்படியே
வேற வேலை, வேற ரீல்ஸ், வேற ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடலாம். உண்மையாலுமே தார்மீகமா நான் கேட்கிறேன், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய இவங்க எப்படி ஒரு கோயில் நிலத்தை எப்படி எடுத்து இந்த அளவு கொடுக்க முடியும்? அது பட்டா போட்டு கொடுக்கறதாகட்டும், பாருங்க இந்த மாதிரி ஒரு பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில், அதாவது சாரி நிலம், அந்த ஏக்கர் நிலம், அது அத்தனை லட்சம் வாகனங்கள் அங்க நிறுத்திட்டு இருந்த ஒரு லேண்ட். அப்ப அது கோயில் லேண்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்க இருக்க மக்களுக்கு கூட தெரியும். அதனாலதான் அந்த கோயில் லேண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது மூலமா தான் குத்தகை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இடத்த தைரியமா இவங்க வந்து சேல் பண்றாங்க, இன்னொருத்தருக்கு அந்த லேண்ட மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க? அப்போ அமைச்சர் அவர்கள் ஓகே நம்மளோட வேலையை வந்து வெறும் ரீல் போட்டு இந்த மாதிரி பண்ணனா எல்லாருமே நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுலயும் இன்னொன்னு, அவர் எடுத்த உடனே திருச்செந்தூர்ல போய் நின்னா எல்லாத்தையும் மாத்திடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அங்கதான் வந்துட்டு இருந்துச்சு திருச்செந்தூர்ல போன ஆட்சி காலத்துல. அங்க என்னன்னா பிரச்சனைனா, அங்க வந்து அவ்வளவு, ஏன்னா நானுமே திருச்செந்தூர் லாஸ்ட் டைம் போகும்போது நடந்த ஒரு விஷயம், மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. வரும்போது மக்களினுடைய கோரிக்கையை ஒத்திதான் நீங்க சொன்னாலும் நம்மனாலும் சரி மேடம், நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் திமுகன்றதுக்காக தான் நான் சொல்ல கிடையாது. உண்மையாலுமே திருச்செந்தூர்ல திமுக பீரியட்ல நீங்க போய் எந்த அமைச்சர் சொன்னாங்க இல்ல எந்த எம்எல்ஏ சொன்னாங்க நீங்க குடுத்தீங்கன்னா வாரிசு சர்டிபிகேட் இந்த இதற்குள்ள பாஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க, சீரியஸா அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் நாங்கெல்லாம் போன டைம் அமௌண்ட் கூட அங்க வாங்க முடியாது, அந்த சண்முக விலாஸ் வழியில போனா அமௌண்ட் கூட வாங்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த 100 ரூபாய் லைன்ல தான் நின்று வரணும். அது ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 30 மணி நேரம் ஆனாலும் சரி, இதுதான் அங்க நடந்துச்சு. இதுதான் உண்மை. எப்ப அந்த கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோ, உண்மையாலுமே அந்த 5 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல நிறைய இடங்கள்ல இந்த அதிக பணம் கொடுத்து போற விஷயம் கம்மியாச்சு. உண்மையா அது நடந்த விஷயம்னால ஒரு நாள் முழுக்க கூட அங்க நின்று இருந்திருக்கேன். அப்போ நம்ம வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க, நம்ம வந்து ஒரு பேச்சாளர், நம்ம போய் கேட்டு போலாம் அப்படி எல்லாம் போக முடியாது. அது வந்து நடந்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஓபன் அவுட்டா சொல்றாங்க, அங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் இல்ல 500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தது, இன்னைக்கு 3000 4000 வரைக்கும் வாங்குறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல போன வாரம் திருச்செந்தூர் போயிட்டு வந்து ஒரு அண்ணா சொல்றாரு என்கிட்ட ஓப்பனா, ஒண்ணும் இல்ல போனா ஃபர்ஸ்ட் எல்லாம்னாச்சும் பரவாயில்ல, ஏதோ உங்க ஆட்சியில தான், உண்மையா நடந்த விஷயம் சொல்றேனே, உங்க ஆட்சியில தான் ஏதோ 1000 ரூபாய் வாங்குறாங்க 2000 வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் இல்லமா, டைரக்டா 3000 ரூபாய் 4000 ரூபாய் கட்டினாதான் உள்ள போய் சாமியை பார்க்க முடியும். அதே ஐயருக்கு தட்டுல ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா ஒரு மாலை கிடைக்கும், 500 ரூபாய் போட்டோம்னா பூ கிடைக்கும், 200 ரூபாய் போட்டோம்னா பிரசாதம் கிடைக்கும். இப்படி இருக்குன்னு அவரே சொல்றாரு. என்னமோ மாற்றம்னு நினைச்சோம், அங்க ஒண்ணும் மாறின மாதிரி கிடையில. இத்தனைக்கும் பார்த்தா முன்னாடி நாச்சும் அந்த கோயிலுக்கான விடுதிகள்லாம் இருக்குல்ல மேம், திருச்செந்தூர்ல பண்ணா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது, அந்த கோயில்ல போய் தங்கறதுக்கான இடம் அருமையா பண்ணிருந்தாங்க லாஸ்ட் டைம் எல்லாம். நீங்க வந்து புக்கிங் இங்கிருந்து ஸ்லாட் புக் பண்ணிட்டு போயிட்டா போதும், அது டார்மெண்ட்ரியா இருக்கும், 4 பேர் தங்க ரூம், 3 பேர் தங்க ரூம், அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஏசி ஃபால். ஏன் திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கிரிவலம் வந்துட்டு இருக்கும் போது கூட அது நல்லபடியா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க புக் பண்ணுங்க, புக் பண்ண முடியுமான்னு பாக்கலாம் உங்களால, ஏன் பாத்துட்டு இருக்க நேயர்கள் கூட செய்யட்டும், அதெல்லாம் செய்ய முடியல. இல்ல நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது அங்க நீங்க தங்குற வசதிகள் பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு கிரிவலம் இந்த ஆட்சியில தாவேகா ஆட்சியில கிரிவலம் போகும்போதே பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் கூட வந்துருச்சு. பெண்களுக்கான பாதுகாப்பு சூழல் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் திருட்டு மேடம், அதை விட்டுட்டீங்க. இன்னைக்கு யாரு வந்து எதை பறிச்சுட்டு போறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அங்க சூழல். அப்படிதான் சாப்பாடு அங்க கரெக்டா கிடையாது. இவர் வந்து முறுக்கு எங்க செஞ்சிருக்கிறாங்க, இந்த முறுக்கு உற்பத்தி பண்ண டேட் எப்படி, இந்த டேட்ல தான் இந்த முறுக்கு உற்பத்தி பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? இதை மட்டும் தான் நம்ம அமைச்சர் பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு உணவு சரியா போகுதா, அங்க தங்குறவங்களுக்கு அந்த சுகாதாரமான இடம் இருக்கா, இல்ல போயிட்டு வரவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, தன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் பத்தி இன்னைக்கு இருக்க அறநிலைத்துறை அமைச்சர் யோசிக்கிறாரான்னு கூட தெரியல. இதுல உண்மையாவே பார்த்தா இன்னைக்கு பழனியில் நடந்த சம்பவம், கரூரில் நடந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது டைரக்ட் அக்யூசேஷன் வைக்கணும் மேடம் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் மேல. ஏன் நான் சொல்றேன்னா, இவங்களுக்கு 6 மாசம் ஆச்சு. இப்ப ஐயா பேசும்போது கூட சொன்னாரு, நான் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருந்த பெருசுன்னு சொல்றேன், ஆனா இந்த மாதிரி விஷயத்தை ஏற்கவே முடியாது. கரெக்ட், இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்கவே முடியாது. இது ஒரு சின்ன குழந்தைங்க விஷயம் எல்லாம் கிடையாது, இது நல்லா தெரிஞ்சிருக்கு, பிளான் பண்ணி நடந்திருக்கு. அதான் நான் சொல்றேனே, ரெஜிஸ்டர்
ரெஜிஸ்ட்ரார் கரெக்டா லீவ் போடுற அன்னைக்கு வேற ஒரு ஆக்டிங் ரெஜிஸ்ட்ரார் உள்ள வராரு, உடனே அவங்களுக்கு பட்டா போட்டு தரப்படுது. அந்த நிலம் வந்து கை மாறுது. கை மாறின 2 நாள்ல அங்கிருந்த அதாவது பழனியினுடைய இணை ஆணையருக்கு அதாவது மாநில லெவல்ல போஸ்டிங் கிடைக்குது. இது எல்லாமே அமைச்சருடைய ஈடுபாடு இல்லாம இது நடந்திருக்காரு. இது எல்லாத்த விட அமைச்சர் கூடயே ஒரு ஐஏஎஸ் இருப்பாரு தெரியுங்களா, அவர்தான் குமரகுருபர் ஐஏஎஸ். அவர்தான் என்ன பண்ணாரு, சட்டப்பேரவையில அந்த பார்க்கிங் விஷயம் பேசினார்ல, கூடையே இருந்து இதுதான் பார்க்கிங் இப்படிதான் லைன் பை லைன் எழுதி கொடுக்கிறவர் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு என்ன நடக்குது, அறநிலைத்துறையில என்ன நடந்துச்சு, இனி இனிமேல் செய்யணும் அப்படிங்கிறது எழுதி கொடுக்கிறவரே அவருதான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவரு முன்னாடி எந்த வேலையில இருந்தாரு தெரியுமா மேடம், இதே ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறையில ஆணையரா இருந்தார். அப்ப அவருக்கு தெரியாதா பழனியினுடைய லேண்ட் தான் இது, அதே மாதிரி 3000 ஏக்கர் லேண்ட் நீங்க வெறும் 3300 பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் கோயில் சொத்தை முழுசா அபகரிக்கிற மாதிரி இருக்கிற விஷயம். பத்திரப்பதிவுத்துறை ஆணையரா இருந்ததுன்னா இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ஆ இருக்காரு. இதெல்லாம் ப்ரீ பிளான்டா தான் நடக்குது. ரமேஷ் அவர்களுக்கு தெரியாம நடக்கும். அப்ப இவங்க டைரக்ட் அக்விசிஷன்ல வராங்க. இதுல ரொம்ப முக்கியம், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எங்க மேம் போனாரு, இது நடந்து 2-3 நாள் ஆச்சு இல்ல, இந்நேரம் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து இது என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம் நடந்திருக்குன்னு மக்கள் கிட்ட சொல்லணும்ல. இவங்க டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் என்ன மேம் ஆச்சு, கண்மூடி கவர்மெண்டா மாறிடுச்சா இல்ல, நிறைய கேள்விகள் வருது. இது மக்களை ஏமாத்துறதுக்கு ஏன் இப்படி, அதாவது மக்களுக்கும் நல்லது செய்யல, இன்னைக்கு மக்கள் நம்பிக்கையா வச்சுட்டு இருக்க கோயில்களுக்கு கூட இவனால நல்லது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த 60 நாள் என்ன சாதிச்சீங்க, என்ன பண்ணீங்க, என்ன நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி மாறு தடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இத ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்பவே விட்டுட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமா ஆகும். ஆல்ரெடி கரூர்ல நடந்ததே நம்ம பெருசா பேசிட்டு இருக்கும் போது பழனியில விட்டனா அடுத்த ஸ்கேன் வரும், அதுக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் இந்த விஷயம். சரி, கண்டிப்பாங்க மேடம், நம்ம பேசலாம் தொடர்ந்து. ராமசுப்ரமணியம் சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூர்ல வழங்கப்பட்ட நிலம் பற்றி நீங்க முதல் சுற்றுல சொன்னீங்க இல்லையா, அந்த மக்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அந்த நிலம் அப்படிங்கிறது ஏற்கனவே ரயத்வாரி நிலமாக இருந்தது. அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தடையை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்றாரு. இது சரியான விஷயமா சார்? ஏன்னா கோயிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற நிலங்களுக்கு கோயிலுக்கு வழங்கப்பட்டதை விற்பனையே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு தடையே அங்கே இருக்கு. அதை வந்து நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசும் அந்த தடையை நீக்குவதற்கான எந்த வேலையும் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. இவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இதை எந்த தைரியத்தில் அவங்க அதை பண்றாங்க? எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டா ஏற்க முடியாத ஒரு விஷயம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கோயில் நிலங்களை பத்தி. லீஸே வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கின்றது. என்னன்னா அதிகமாக பீரியடுக்கு நீங்க லீஸ் கொடுக்கக்கூடாது. முன்னாடி எல்லாம் 30 வருஷம் லீஸ், 50 வருஷம் லீஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸா தான் இருக்க முடியும். எல்லாமே இப்பெல்லாம் அதிகபட்சம் ரொம்ப பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் லீஸை ரெனியூ பண்றாங்க, அல்லது அதிகபட்சமாக 3 வருஷங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க எந்த ஆணையர் அல்லது துணை ஆணையர், இணை ஆணையர் அந்த அவங்களுடைய அலுவலகத்தெல்லாம் போனீங்கன்னா எச்ஆர்என்சி ஆஃபீஸில் போய் கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க உடனே எங்க அந்த ஆர்டர், அந்த கோர்ட் ஆர்டரை உங்களுக்கு காமிட்டாங்க. ஆகவே லீஸிங்கே பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கும் பொழுது கோயில் நிலத்தை எப்படி நீங்க எடுத்து கொடுக்க முடியும்? அது என்னால நிச்சயமா ஏற்க முடியாது. அதான் கோயில் நிலம் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச பிறகு அதை வந்து இது அது கோயில் நிலம் கிடையாது, ஏதோ ஒரு புறம்போக்கு நிலம், அதை எடுத்து நாங்கள் கொடுத்தோம்னு பேசுவது என்பது ஐ திங்க் இதை வந்து உண்மையான விஷயத்தை மறைப்பதற்காக சப்ரஸிங் த ஃபேக்ட் அண்ட் சஜஸ்டிங் த ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து பெரிய விபரீதமாக போகும், நிறைய பிரச்சனைகள் வரப்போகின்றன. நான் அவர்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் சொல்றேன், தயவுசெய்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் விபரீதமான விளையாட்டுகள் எல்லாம் வேண்டாம் என்று நான் இந்த ஃப்ரெண்ட்லி மேனர் ஐ எம் அட்வைசிங் தம். பிகாஸ் இது நிறைய பெரிய பெரிய இந்து மதத்தில் மிக நம்பிக்கை உள்ளவர்கள் பலரும் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப அடுத்ததாக சட்ட ரீதியாக என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கறது கரூரை பத்தி நினைச்சிட்டு, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பீரியட்ல இது நடக்கல. இதற்கு முன்பு நான் இருந்த ஈவன்
ஏடிஎம்கே பீரியட்ல கூட இந்த மாதிரி ஒரு சஜஷன் இந்த கரூர் விஜயபாஸ்கர் வைத்த போது அதற்கு நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆனா இப்ப திடீர்னு இவர் வரார், இன்னும் எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்றார், உடனே சேர்ந்து விட்டு இந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறார். அவர் சொன்ன உடனேயே அது நடைபெறுகின்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாம் ப்ரீ பிளான்ட். அப்ப குவிட் ப்ரோ பேசிஸ்ல அவர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்றதுக்கு எலெக்ஷன்ல நிறைய ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை இம்மிடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த அரசாங்கம் என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது கடுமையாக கண்டனத்துக்கு உரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். டெஃபினட்டா இது இப்படியே அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா this government is going to face a lot of legal problems. கடைசியில் they are going to bite the dust என்பதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றேன். நிறைய இந்து இயக்கங்கள்லாம் இப்ப அதை பத்தி ரொம்ப சீரியஸாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறுபடியும் நான் இந்த நேரத்துல தெரிவிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். அதாவது கரூரில் வரப்போகிற இடைத்தேர்தலை மனதில் வைத்து கோவில் நிலங்களை தாரை வார்த்திருக்கிறது ஒன்றிய தாவேகா அரசு தமிழ்நாட்டில் என்பதை நாம் பார்க்கிறோம். பேசும் மஞ்சுளா மேடம், இப்போது முதலமைச்சர் விஜய் கரூர் போயிருந்தப்போ அந்த மேடையில் யாராவது லஞ்சம்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஆதவர்ஜுனா அவர்கள் அதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேகா அரசு பொறுப்பேற்ற உடனேயே நாங்கள் லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அந்த கட்சியினுடைய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரே லஞ்சம் வாங்கினார், அதுவும் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த ஒருவரே நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாரு. அப்போது இவ்வளவு நடந்திருக்குது, அவங்க கட்சி சார்ந்தவர்களே இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறாங்கன்றப்போ இந்த ஊழலை ஒழித்து விட்டேன், இல்லை நான் அதை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஊழல் போராளி விஜய் முதலமைச்சர் விஜய் என்ன செய்வார், என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? அவர் வெளியில் யாராவது லஞ்சம் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அப்படின்னா வெளியில் யாரும் வாங்கக்கூடாது, எங்கள் நிர்வாகிகளும் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் வாங்குவாங்க அப்படின்றது தான் அதனுடைய பொருள். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் மாற்றம். இப்போ ஊழல் இல்லாத ஒரு இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாற்றம் என்ன மாற்றம்னா, வெளியில் நாங்கள் யாரையும் வாங்க விட மாட்டோம், நாங்களே எங்களுக்குள்ளே வாங்கிப்போம். இப்போது ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அங்கே அமைச்சர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஏற்கனவே 10 ரூபா வாங்குற இடத்துல 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? அதனால் நீங்கள் யாருமே வாங்கக்கூடாதுங்க, நான் அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக தடுத்துட்டேன், ஆனால் அது எல்லாத்தையும் எங்கள் ஆளுங்க கொடுத்துருங்க. நான் அதிக அளவில் சம்பாரிச்சிட்டேன், அதனால் எனக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அடித்தட்டிலேருந்து வந்தவங்க, இப்படி வந்தவங்க, ஏன்னா அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் பெண்கள்கிட்ட காதலிக்கிறேன் அப்படின்ற பேரில் பணத்தை சுருட்டிட்டு போய் தலைமறை வராங்கன்னா அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த அரசு அப்படின்றது ஒரு மாற்றத்துக்கான அரசு கிடையாது. இது வரைக்கும் என்ன நடைமுறையில் இருந்ததோ அதுக்கு தலைகீழாக நடக்கிறத இவங்க மாற்றம்னு பேசுவாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. இப்படியான ஒரு சூழல்ல இவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்? பதவி ஏத்தன்னைக்கு என்ன சொன்னார்? உங்கள் மனசில் நம்ம பதவிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம், யாருக்காவது ஆட்டம் போடணும்னு இருந்தால் அதெல்லாம் மனசுலேருந்து அழிச்சிடுங்கன்னாரு. சரி, இருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத சொன்னாரா? சொல்லலை, அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு அந்த டைலாக் பாப்புலர் ஆச்சா, அதோட முடிஞ்சு. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் தொடச்சிடுங்க அப்படின்னு சொல்றது மக்களிடையே எப்படி காட்டு தீயா பரவிச்சு. ஒரு முதலமைச்சரே லஞ்சம் குறித்து பேசுகிறார், லஞ்சம் வாங்கக்கூடாது, யாரும் கொடுக்க கூடாதுன்னு இதுவரை எந்த முதலமைச்சரும் பேசியதில்லை, ஆனால் இவர் தான் பேசி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கல்ல, அது கொஞ்சம் மக்கள் கிட்ட அப்பா அப்படின்ற மாதிரி மக்களுக்கே வைபாகிற மாதிரி இருக்கும்ல. ஆமா, அதனால இந்த வசனம் எல்லாமே பஞ்ச் டயலாக். ஒரு இந்த படத்தில் இந்த டைலாக் வந்தது அப்படின்னா இதை பதவியை தண்ணிக்கு இந்த டைலாக் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு மேடையில் ஏறும்பொழுது வேறு வேறு டைலாக் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை அப்படின்றத நீங்கள் சோதிக்கக்கூடாது. அப்படி சோதிச்சிங்கன்னா நம்ம தான் முட்டாளாயிடுவோம். அதாவது ஒரு புலியும் ஒரு கழுதையும் சண்டை போட்டுக்கிச்சான். கழுதை சொல்லிச்சு இலை வெள்ளை கலரு அப்படின்ட்டு, புலி சொல்லுது டே இல்லைடா பச்சை நிறம் அப்படின்னு. 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. சரின்னு சிங்கத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. சிங்கம் 2 பேரையும் பார்த்துச்சு, சரியான கோபம் அதுக்கு. அது என்ன பண்ணுச்சு, புளியை பார்த்து நீ 6 மாதம் வாயே திறக்கக்கூடாது, ஏன்னா இலை வெள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. கழுதை அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடுது. உடனே புலி கேட்டுச்சு, நீ பண்ணுறது நல்லா இருக்கா,
இலை வந்து பச்சை நிறம் தானே, நீ எப்படி வெள்ளைன்னு சொல்லலாம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதுவே கழுதைகிட்ட போயிட்டு நீ சகவாசம் வச்சுக்கலாமா? அதனால் உன் மேலே தான் தப்பு. இனிமேல் கண்ட கழுதையோடு நீ சகவாசம் வச்சுக்கிட்டேன்னா நீ காலம் ஃபுல்லாக பேசக்கூடாது அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுக்குது. இன்றைக்கி அந்த நிலைமையில தான் நம்ம வந்து நிற்கிறோம். அப்போது இந்த ஆட்சி அப்படின்றது, இந்த ஒரு அரசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா, சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். ஒரு வேலைக்கு போனால் கூட முதல்ல வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா தான் வேலையிலேயே வந்து அந்த வேலையை பார்க்க சொல்கிறாங்க. ஒரு கல்லூரிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்படின்னே ஒன்று வைக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் அதே போல். ஆனால் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டு நான் இப்படி பண்ணுறேன் அப்படி, அது என்ன சினிமா கொட்டகையா? அது சினிமா எடுக்கக்கூடிய, ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இடமா அது? இந்த மாதிரி எந்த கண்ணியமும் இல்லாமல் நடந்து கொள்பவரிடம் என்ன பேசுறது, என்ன எதிர்பார்க்கறது? ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு டைலாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் ஏதாவது ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் நம்ம தான் வந்து ஏமாந்தவர்கள், நம்ம தான் நம்ம முகத்தில் வந்து நம்மளே நாமம் போட்ட கதையா. பழனி முருகனுக்கு பட்டை போட்டு பார்த்துருக்கிறோம். லஞ்ச ஒழிப்பெல்லாம் வந்து வெறுமனே பேச்சு தான். மற்றவங்களுக்கு இல்லை லஞ்ச ஒழிப்புன்றது, மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தான் தூய சக்தி புனிதர்கள். அவங்களுக்குன்னு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அதில் ஏறி குதிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா புனிதமாயிடுவாங்க. அதனால் இந்த லஞ்சம், அப்புறம் வந்துட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கோயில் வரைக்கும் அது வரும், யாரும் எதுவும் கண்டுக்கக்கூடாது. இப்போது தந்தை பெரியார் அவர் வந்து நாத்திக சிந்தனை கொண்டவர். அவருக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது வேற விஷயம். ஆனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஏன் உள்ள விடலை அப்படின்னு போராடுறது தானே ஒரு போராளியாக இருக்க முடியும். நீங்கள் வந்துட்டு நாங்கள் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த நடைமுறையே நீங்கள் தலைகீழ போடுறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இப்போது விவசாயிகளுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கதையை கட்டுறதுக்கு தொடங்குவாங்க. ஏன் கொடுக்குறீங்க? அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு மானியத்தை எல்லாத்தையும் நீக்கிறேன், அதாவது அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தார் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அடுத்ததாக கரூரில் எப்படியாவது, ஏன்னா கரூரில் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான், அதில் ஏதாவது ஒரு ஓட்டையை போட முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் எங்கேயாவது துளி அளவு மக்களினுடைய நலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு அளவு கூட இல்லை. அரசு வேலைகளை தூக்கி கொடுக்குறேன்னாரே, அப்போ உண்மையிலேயே தகுதி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் என்ன செத்து போகணுமா? அவனுக்கு அந்த வேலை கிடைக்க வேணாமா? அப்போ இவங்க பாட்டுக்கு அரசு வேலையை தூக்கிட்டு இவங்க நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்க வந்துட்டு ஒரு சரியான பிளானிங் இல்லாதனால இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம அதை வந்து வருத்தப்படுறோம். அந்த நபர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உண்மையிலேயே தேவைப்படக்கூடியவனுக்கு என்ன? நாம தான் பழனி முருகன் வந்து பட்டை போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முருகனுக்கே நாமம் போட்டிருக்கிறது அப்படின்றது அரிய காட்சியாக தான் இனிமேல் பக்தர்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. நாகநந்தினி மேடம், உங்களுடைய நிறைவாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு செய்தி வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக கூட எல்லாரும் பரப்பிட்டு இருந்தாங்க. தாவேக்காவினர் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க, பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவதை வீடியோவோட எடுத்து யாராவது அரசுக்கு அனுப்பினால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் சொல்லிட்டு தாவேக்கா அரசு அறிவித்ததாக ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டு. ஆனால் ஆர்டிஐயில் கேட்கும்போது இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த லஞ்சம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா கூட அதில் கூட வந்து உண்மை இல்லையா, பொய் தானா அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வருது இல்லையா? உங்களுடைய பார்வை நிறைவாக ப்ளீஸ். ஏன் மேடம், இப்ப உண்மையா ஒரு லஞ்சம் பண்ற ஒரு விஷயத்த போட்டாங்களே, அவங்களோட கட்சி நிர்வாகிகளே போட்டாங்களே, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா மேடம்? 120 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் இல்ல, போட்ட வழக்கறிஞர், அதாவது யாரு வழக்கு போட்டு ஒரு விஷயத்த காப்பாத்துவாங்களோ அந்த வழக்கறிஞர் போஸ்டிங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி நாம சொல்ல, திமுக காரங்களுக்கு சொல்ல, தாவேக்கா நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி வந்து பேட்டி கொடுத்தாங்களே, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சா? அது மட்டும் இல்லாம மண்டல் மண் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு லாரிக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க, 200 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு நாளைக்கு அந்த ஏரியால அவ்வளவு லாரி போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கான நடவடிக்கை இங்க எடுக்கப்பட்டுச்சா? இன்னைக்கு அது எல்லாத்த விட இப்ப சொன்னாங்களே சிபிஎஸ்இ பள்ளிகள், அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நாங்க தான் வந்து ஃபுல்லா
அதாவது மும்மொழி கொள்கை உள்ள வருது அப்படின்றது கூட தெரியாமல் இல்ல தெரிஞ்சு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயா ரெகக்னேஷன் கொடுத்துறோம், ஆன்லைன்ல உட்கார்ந்துட்டே நீங்க ரெகக்னேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னனாலதான் இன்னைக்கு அதுலயும் கிட்டத்தட்ட 4 கோடி பக்கம் ஊழல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்களே. இது எல்லாம் அப்ரப்டா பேப்பர்ல இல்ல சோசியல் மீடியால செய்தித்தாள எல்லாமே வந்தது தானே. இப்ப இதுக்கெல்லாம் தாவேக கட்சி வந்து நடவடிக்கை எடுத்துருச்சா? அப்ப இவங்க எப்படி மேடம் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ஊழல் வாங்கினா லஞ்சம் வாங்கினா உடனே வீடியோ எடுத்து கொடுத்தா நடக்கும்? அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பழனி சம்பவமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாச்சு. அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல இதை வந்து மாற்றுதல் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க வெறும் டயலாக் மட்டும்தான், ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அந்த ஸ்கிரிப்ட நரேட் பண்ணி அழகா பேசுறாரு நம்மளுடைய சிஎம் அவர்கள். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இப்படிதான், அதாவது நல்லதுன்னு சொல்றவன நம்பலாம், நான் நல்லது இல்லைன்னு சொல்றவன்னு நம்பலாம், ஆனா நான் மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்பவே கூடாதும்பாங்க. இவங்க அந்த கேட்டகரியில வராங்களான்னு பாக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மேடம், இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் ரிலேட்டடா சொல்லிடுறேன். அதாவது இப்ப கொடுத்தாங்களே கரூர் நிலம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கரா 3000 பேருக்கு. ஆனா ஆல்ரெடி இப்ப நீங்க சார் கிட்ட கூட இந்த கேள்வி கேட்டீங்க. அப்போ இந்த கோயில் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு பட்டாவே போட்டு கொடுத்தாலும் நம்மளுடைய ரூல்ஸ், அதாவது ஆஸ் பர் லா படி என்ன அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர்ல விருத்தீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அதாவது 2025ல சரோஜினி சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அதை மேல கேஸ் போடுறாங்க. என்னன்னா 8 ஏக்கர் நிலம் நான் தான் அதை வந்து பாத்துட்டு இருந்தேன், பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தேன், அப்ப எனக்கே தான் வேணும்னு சொல்லும் போது அதற்கு தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த உங்களால வேலை செஞ்சு உழைச்சுக்க முடியும். இப்ப நீங்களும் கேட்டீங்களா அனுபவிச்சுக்கலாம் நீங்க, ஆனா அதை வந்து விவசாயம் தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே, சொந்தம் கொண்டாடக்கூடாது. அந்த அந்த லேண்ட் எப்பவுமே கோயில் பேர்ல மட்டும் தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா இது வந்து நல்லா பெரிய பெரிய வருமானம் வர கோயில்களுக்கு சரி, அந்த நிலத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சுதான் பராமரிப்பு இல்லாத கோயில்களுக்கும் அந்த வருமானம் போய் சேரும். அப்போ இது வந்து சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல, சிறு கோயில்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை இவங்க வந்து பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே வருட வருடம் அந்த டெண்டர் கொடுக்கணும். இல்ல மேடம், இந்த ஒரே ஒரு லைன் டெண்டர் கொடுப்பாங்க அந்த பூக்கு, அப்புறம் அந்த கோயிலோட பராமரிப்புக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம், அந்த பழம் பூ பழம் வாங்குறதுக்கு. உடனே இவங்க ஒரு ஹேஷ்டேக் அடிக்கிறாங்கல்ல திமுக கரப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப ஜூலை மாசம் அந்த டெண்டர் கொடுத்து எடுத்திருந்தாதான் நிறைய அதாவது அந்த படிக்கணக்குன்னு இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய அந்த ஆகம படி வேலைகள் அதெல்லாம் செய்ய முடியாம இன்னைக்கு நிறைய கோயில்கள் தவிச்சிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கோயில்களுக்கு மக்களே கொடுத்து பூ பழம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஆகமம் வேலை செய்ய முடியாம இருக்கிற சிறு கோயில்களுக்கு இன்னும் அந்த டெண்டர்கள் போய் சேரல. அப்ப டோட்டலா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்து மக்களுக்கு எதிரான வேலைகளை ரொம்ப தெளிவா செய்யறாங்க. இதை விட ரொம்ப சூக்கமா புரிஞ்சுக்கணும் என்ன இவங்க பண்றாங்கன்னா, இப்ப இந்துக்களுக்கு குடைச்சல் குடிச்சா இப்ப உடனே வந்து நம்ம ஜோசப் விஜய்னு பேசுவோம். நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கிறிஸ்டியனுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக இந்த அரசு தாவேக அரசு பிளான் பண்ணுதா? இதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பாசிச ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுச்சு, இந்துக்களா முஸ்லீம்களா கொண்டு போச்சு. இன்னைக்கு இந்த தாவேக அரசு என்ன பண்ணுது, கிறிஸ்டியனா இந்துவான்னு கொண்டு போய் எல்லா மதத்தினர் இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினவாதத்தை இவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த பதிவா வைக்கிறேன். நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமா ப்ளீஸ், ஒரு நிமிஷத்துல. நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா பேச விரும்புகிறேன். பாரதியார் சொல்லாது ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதே போல நம்முடைய சிஎம் இருக்கட்டும், இவங்க தான் மிக மிக ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஃபார் தி டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவர்கள் பாதுகாவலராக இருந்து இந்த கோயில்களை பாதுகாத்து அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அடிப்படையான கடமை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த தவறை அதை செய்யாமல் போனால் மிக மிக பெரிய தவறாக மாறும் அப்படிங்கிறது பாரதியார் ஒரு அருமையான ஒரு பாட்டை சொல்லியிருப்பார். அது என்ன, கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறிய செய்கை செய்தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவர்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு அட்வைஸா சொல்ல முடியாது. ஏன்னா இவர்கள் நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், நம்ம உரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த கோயில் நிலத்தெல்லாம் இந்த மாதிரி கொள்ளையடிக்க விடுவதற்கு அவர்களே இது முக்கியமான காரணமாக அமைந்து விட்டால்
அவர்கள் தங்களுடைய கடமையை முழுமையாக கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பா சார். ரொம்ப அழகா பாரதியார் அவர்களுடைய வரிகளோடு நீங்க வந்து நிறைவு செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து இது தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இல்லை, இது வந்து இந்த 3 மாதத்திற்குள்ளாகவே இது ஒரு ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நிறைய செய்திகள் குறித்து. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும். சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.